எங்க போறோம்? ஜங்கல். ஜங்கிள் இல்லப்பா, பிச்சாவரம் போட்டிங் போக போறோம். ஜாலியா போட்டிங் போக போறோம். எங்க போறோம்? பிச்சாவரம் போட்டிங். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிச்சாவரம்ன்ற போட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்ன இங்கே சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதுப்பு நில காடும் அதில் நம்ம செய்ய போகிற படகு சவாரியும் தான். இங்கே ஏகப்பட்ட தமிழ் படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. துப்பறிவாளன் படத்தில் வர கிளைமேக்ஸ் சீனு, அது மட்டும் இல்லாமல் தசவதாரம் படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் சீனு அப்படின்னு நிறைய படங்கள் இங்கே ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்கு. உள்ளார வந்ததுமே முதல்ல ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அதில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம படகு சவாரிக்கு போக முடியும். என் ஃபேமிலியோட விடுமுறை நாட்களில் வந்திருந்தேன், அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேயில் வந்திருந்தேன். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நார்மலாக வர்ற நாளோட. அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு போட் கிடச்சிச்சு. நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. இங்கே துடுப்பு போட்டு, பெடல் போட்டு, மோட்ரு போட்டு அப்படின்னு எல்லா வகையான போட்டிங்கும் இங்கே இருக்குது. அதுக்கு தந்தாப்புல ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். இங்கே படகுல பயணம் செய்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்து பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வராங்க. ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு 150 ரூபாயிலேருந்து டிக்கெட் இருக்குது. 2 பேர் போகிற மாதிரி, 4 பேருக்கு, 8 பேருக்கு அப்படின்னு தனித்தனியாக போட்டிங் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தந்தவளை புக் பண்ணிக்கிட்டு போய்க்கலாம். துடுப்பு போட்டு பெடல் போட்டு எல்லாம் புக் பண்ணி போனீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போக முடியாது. நம்ம இண்டிவிஜுவலாக பெடல் பண்ணி துடுப்பு போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. நாங்கள் ஃபேமிலியோட ஒன்றா போகிறதுக்காக பெரிய மோட்ரு போட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். இதில் 8 பேர் போக முடியும். 1800 ரூபா நாங்கள் பே பண்ணியிருந்தோம். அதுக்காக இந்த மாதிரி பெரிய போட்டு புக் பண்ணி போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதுப்பு நில காட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தை 3/4 மணி நேரம் வரலும் நமக்கு ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. மரங்கள் தாவரங்களுக்கு நடுவில் போட்டிங் பண்ணுறது தான் இந்த இடத்தோட சிறப்பே. இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் எங்களை அழைச்சிட்டு போனாங்க இந்த போட்டில். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம். என் குடும்பத்தோடு வந்திருந்ததுனால இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுசாக இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சதுப்பு நில காட்டில் போட்டிங் மட்டும் இல்லைங்க, பல வகையான பறவைகளை நம்ம இங்கே பார்க்க முடியும். நவம்பர்லேருந்து ஜனவரி இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட பறவைகள் இனத்தை இங்கே பார்க்க முடியும் அப்படின்றாங்க. நம்ம ஊர் பறவைகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பறவைகளும் இங்கே நிறையா அந்த சீசனில் வருது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படின்னா இந்த பிச்சாவரம் தாங்க. உலகத்திலேயே 2வது இடமா இருக்குது. பல தீவுகளை கொண்ட இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடு பார்த்தீங்க அப்படின்னா 1400 ஹெக்டேர் பரப்பளவே கொண்டது. உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிச்சாவரம் கண்டிப்பாக வந்து பாருங்கள்.
இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடு பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காட்டில் போட்டிங் மட்டும் இல்லைங்க, சாப்பாடும் சூப்பராக இருக்குங்க. இங்கே கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மீன், எறா, நண்டு அப்படின்னு எல்லா வகையான கடல் சார்ந்த உணவுகளும் இங்கே கிடைக்கும். இந்த அருமையான போட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டினாலும் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.